வணக்கம் நண்பர்களே. இன்று இந்திய வரலாற்றில் மிகவும் புத்திசாலி மனிதர்களில் ஒருவரான தெனாலிராமனை பற்றிய மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் வேடிக்கையான கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கதையின் பெயர் கிணற்றின் உரிமையாளர். வாழ்வில் நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் நியாயம் எப்படி பேராசையையும் சுயநலத்தையும் தோற்கடிக்கும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நிதானமாக அமர்ந்து நன்றாக கேளுங்கள், உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். வெகு நாட்களுக்கு முன்னர் விஜயநகர பேரரசில் புத்திசாலியான நகைச்சுவை உணர்வு கொண்ட தெனாலிராமன் வாழ்ந்து வந்தார். தெனாலிராமன் எந்த வகையான சிக்கலையும் தனது கூர் புத்தியாலும் நகைச்சுவை உணர்வாலும் தீர்ப்பதில் வல்லவர் என்பதால் அவரை எல்லோருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் அரசவையின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி அருகில் உள்ள ஒரு பணக்கார மனிதரிடமிருந்து ஒரு கிணற்றை வாங்க விரும்பினார். தனது வயலில் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி வேளாண்மை செய்து தனது குடும்ப வருமானத்தை உயர்த்த விரும்பினார். சிறிது ஆலோசனைக்கு பிறகு அந்த பணக்காரர் தனது கிணற்றை ஒரு நியாயமான விலைக்கு விற்க ஒப்புக்கொண்டார். அந்த விவசாயியும் அவர் கேட்ட பணத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அதிலிருந்து நீர் இறைத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு அவ்வாறே நீர் இறைத்துக் கொண்டிருந்த போது அந்த பணக்காரர் அங்கே வந்து, "ஏய், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டார். அந்த விவசாயி குழப்பத்துடன், "எனது கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிறேன்" என்று கூறினார். அதற்கு அந்த பணக்காரர் ஏளனமாக, "ஆம், உனக்கு கிணற்றை தான் விற்றேன், அதில் உள்ள தண்ணீரை அல்ல" என்று கூறினார். அந்த விவசாயி அதிர்ச்சி அடைந்தார். அத்துடன் நிற்காமல் அந்த பணக்காரர் மிகுந்த ஆணவத்துடன், "எனது நீரை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஒவ்வொரு முறையும் அதற்கும் நீ பணம் கொடுக்க வேண்டும்" என்று கூறினார். அந்த ஏழை விவசாயிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவர். ஆனால் அவரால் இந்த நியாயமற்ற கோரிக்கையை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. நேராக அரசரின் நீதிமன்றத்திற்கு சென்று தனக்கு நடந்த அநியாயத்தை விளக்கினார். கவனமாக கேட்ட அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு கோபம் வந்தது. "இது விசித்திரமான வழக்காக இருக்கிறது. நாம் தெனாலிராமனை அழைப்போம். ஏனெனில் எல்லோருக்கும் தெரியும், ஒரு பிரச்சனையை தீர்க்க ஞானமும் நகைச்சுவையும் வேண்டுமெனில் அது தெனாலிராமனால் தான் முடியும் என்று." தெனாலிராமன் அவைக்கு வந்து ராஜாவை வணங்கி புன்னகைத்தார். ராஜா கூறினார், "ராமன், இது ஒரு தந்திரமான சூழ்நிலையாக தெரிகிறது. அந்த விவசாயி கிணற்றை வாங்கிவிட்டார். ஆனால் விற்றவரோ தண்ணீர் அவருடையது என்கிறார். நாம் என்ன செய்யலாம்?" தெனாலி சிறிது நேரம் யோசித்து கபடத்துடன் புன்னகைத்தார். "அரசே, அந்த பணக்காரனை அழையுங்கள். நான் இதை இப்போதே தீர்க்கிறேன்." அந்த பேராசை கொண்ட மனிதன் பெருமையுடன் நம்பிக்கையுடன் வந்தான். "ஆம் அரசே, நான் கிணற்றை தான் விற்றேன், அதில் உள்ள தண்ணீரை அல்ல. அந்த தண்ணீர் என்னுடையதுதான்." தெனாலி மெதுவாக தலையசைத்து கூறினார், "ஓ, அப்படியா? நீங்கள் கிணற்றை மட்டும்தான் விற்றீர்கள், அதில் உள்ள தண்ணீரை அல்ல." பணக்காரர் கூறினார், "ஆம், மிக சரி." தெனாலி மீண்டும் சிரித்து கூறினார், "நல்லது, அப்படியானால் கிணறு அவருடையது. அதற்குள் உங்கள் தண்ணீரை, அதாவது வேறொருவருடைய சொத்தில் உங்கள் தண்ணீரை வைத்துள்ளீர்கள்." அவை முழுவதும் ஆர்ப்பரித்து சிரித்தது. தெனாலி கூறினார், "அப்படியானால் தண்ணீர் கிணற்றுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விவசாயிக்கு வாடகை செலுத்த வேண்டும்." அந்த பேராசை மனிதனின் முகம் சிவந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தெனாலி மீண்டும் குனிந்து கூறினார், "அல்லது நீங்கள் வாடகை செலுத்த விரும்பவில்லை எனில் உடனே அதில் உள்ள தண்ணீரை எடுத்துவிட வேண்டும். வேறெங்காவது வைத்துக் கொள்ளுங்கள்." இப்போது அவையில் எல்லோரும் மேலும் பலமாக சிரிக்கத் தொடங்கினார். அந்த பேராசை மனிதன் வெட்கத்துடன் தலையை தொங்க போட்டுக் கொண்டான். "நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள்." ராஜா சிரித்து கொண்டே கூறினார், "தெனாலிராமா, மீண்டும் உனது ஞானத்தால் நீதி வழங்கிவிட்டாய்." அந்த ஏழை விவசாயி தெனாலிராமனுக்கு தனது கண்ணீரால் நன்றி கூறினார். "எனக்கு உங்களால் தான் எனது உரிமையும் மன அமைதியும் மீண்டும் கிடைத்தது." தெனாலி இரக்கத்துடன் சிரித்து கூறினார், "எனது மண்பனே, நினைவில் கொள், புத்திசாலித்தனம் ஒரு மனிதனின் உண்மையான வலிமை. எப்போதுமே நேர்மையுடன் இருந்தால் உண்மை உன்னை காக்கும்." முழு அவையும் ஆர்ப்பரித்தது. அந்த நாள் முதல் அந்த ராஜ்யத்தில் ஒருவரும் ஏழைகளை ஏமாற்ற விழையவில்லை.
இதுதான் நண்பர்களே கிணற்றின் முதலாளியைப் பற்றிய கதை. பேராசை எப்போதும் வெற்றி பெறாது என்ற நீதியை நமக்கு போதிக்கிறது. புத்திசாலித்தனமும் நேர்மையும் எப்போதும் வெற்றி பெறும். எப்போது பிரச்சனையை சந்தித்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். அமைதியாக சிந்தித்து தெனாலிராமனைப் போல புத்திசாலித்தனமான வழியை கண்டறிவீர்கள். கேட்டதற்கு நன்றி.